இந்த லால் சலாம் இசை வெளியீட்டுகளால் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சோகமான ஒரு செய்தி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, தனது தந்தையாரை எல்லாரும் சங்கின்னு சொல்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களே, நான் உங்களுக்கு உங்க அப்பா முறையில் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். இந்த முட்டை இருக்குல்ல, அந்த முட்டை ஒருத்தர் கையில் இருக்கும்போது அந்த முட்டை அவங்க கையில் இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதை அவங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஒருத்தி ஆம்லேட் போட்டுக்கலாம், அவிச்சி சாப்பிட்டுக்கலாம், ஆப்பாயில் போட்டுக்கலாம், இல்லை சாப்பிடாம கூட அவங்க வச்சுருக்கலாம். அந்த முட்டையை இன்னொருத்தர் மேலே எறிகிறது தான் தப்பு. இப்போ யாரையும் ஒன்றும் குத்த சொல்லலை, குறை சொல்லலை. உங்கள் கொள்கை, சித்தாந்தம், செயல்பாடுகள், உங்களோட எல்லாமே எதுவாக இருந்தாலும் சரி, அதை உங்களுக்குள்ளேயே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இங்கே யாரும் எதுவும் சொல்லப்படுறது கிடையாது. நீங்கள் இதை மற்றவங்க மேலே எறியும் போது, அதாவது முட்டையை மற்றவங்க மேலே எறியும் போது மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? அதைத்தான் செய்வாங்க. சமூக வலைதளங்கள்ல அது பேசும்போது ஆகத்தான் செய்யும். நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற கொள்கைகள், சித்தாந்தங்கள், செயல்பாடுகள் எல்லாத்தையும் உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. யாரும் சுதந்திர நாட்டில் யாரையும் ஒன்றும் சொல்லப்படுறது. அதை நீங்கள் மற்றவங்க மேலே திணிக்கும் போது, இல்லை எறியும் போது, முட்டையை உடைக்கும் போது வரதுதான் பிரச்சனை. புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அப்பாவை யாரும் சங்கின்னு சொல்ல மாட்டாங்க. அது சொல்லாத மாதிரி நீங்கள் தான் நடந்துக்கணும். புரியுதுங்களா?